நல்லா இருந்துச்சு. கேங்ஸ்டர் மாதிரி தான் இருந்துச்சு. மெயினாக பசங்களெல்லாம் பிடிச்ச ஒரு சீன் இருக்குது இது உள்ள. அவர் வந்து டாக்டராகவும் வருவார், ப்ளம்பராகவும் வருவார், நிறையா வருவார். அந்த சீன் வந்து ஜானி சிங்ஸ் இருக்கார் மெயினாக படத்தில். இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்துருக்கலான்னு தோணுது. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக லாக் ஆகுது. மற்றபடி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் லைட்டாக லாக் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது லைட்டாக லாக் ஆகுது செகண்ட் ஹாஃப் மட்டும். அது கும்பலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, லாக் ஆகுது. மியூசிக் பக்காவாக இருக்குது. அது ஜானி அதை பற்றி தான் சொல்லுவேன். படம் பார்த்துட்டு அதை அப்புறம் இது பண்ணுங்க. ஓகே மெசேஜ் என்ன சொல்லுவாங்க? எந்த மாதிரி மெசேஜ் மக்களுக்கு சொல்ல வராங்க? ஃபுல்லாக இது வந்து ட்ரக்ஸ் மாதிரி தான் போகுது படமே. கேங்ஸ்டரோட, அதாவது தாவூத், மும்பையில் இருந்த பழைய தாவூத் காமெடி ஆக்டர்லாம் இருக்காங்க. அது ஒருத்தர் பாடல. படம் தாவூத் மூவி நல்லா இருந்தது. பெருசாக லேக் எதுவும் கிடையாது. குட் மூவி. ஏதோ கொஸ்டின் கேளுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். என்ன கொஞ்சம் டைலாக்ஸ் காமெடிலாம் கொஞ்சம் 18+ அந்த மாதிரி டைலாக்ஸ் தான். பட் அந்த அளவுக்கு ஃபேமிலியாக பார்க்க முடியாதுன்னு இல்லை. குட் மூவி தான். ஒன்லைன் ஸ்டோரி அது எனக்கு சொல்ல தெரியல. இது வந்து கான்செப்ட் என்னென்னா, இந்த ரவுடிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் நடக்கும்ல, அந்த மாதிரியான கான்செப்ட் வச்சு வந்திருக்கிற மூவி தான். பெருசாக மோட்டிவேஷ்னலாக கான்செப்ட்லாம் எதுவும் கிடையாது. காமெடி ஏதோ ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோயின் ஏன் வந்தாங்க ஏன் போனாங்கன்னே தெரியல. ஏதோ ஹீரோயின் வைக்கணுமேனு வச்சுருக்காங்க. ரேட்டிங்ஸா 10க்கு ஒரு 8 கொடுப்பேன். தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் கேங்ஸ்டர் ட்ராமா ஸ்டோரி. கேங்ஸ்டர் ட்ராமா தான். ஆனால் உள்ள ஒரு ஃபைட்டும் இருக்காது. படம் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாகவே ஸ்லோவாக போகும். கதை செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த ரிவீல்லாம், அந்த ட்விஸ்டெல்லாம் ரிவீல் ஆகும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புரியல. நம்மளுடைய ஹீரோ பேர் வந்து தம்பிதுரை. அவர் வந்து ஒரு கேப் டிரைவராக இருக்கார். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய இது காட்டுறாங்க. இந்த ரெண்டு கேங்கு கிளாஷ் ஆகுது அப்படி இப்படின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாரு, அதுக்கப்புறம் எப்படி கடந்து போகிறாருன்றது தான். அதான் நல்லா ஓரளவு பார்க்கலாம். ஆனால் வந்து படம் நல்லா இருக்கு. படம் படத்துக்கு 10க்கு ஒரு 6 கொடுக்கும். அங்கங்கே ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. தம்பிதுரை வந்து அந்தமாரி ரவுடி ஆவான்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கல ட்விஸ்ட்டு. ஒரு ஆக்ஷன் தான் ஃபுல்லாக. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சி. அந்த இங்கிலீஷ் சாங் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. 10 100 out of 100 கொடுக்குறேன்.